அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். இப்போது 2-3 நாளாக சமூக நீதினு பேசிகிட்டு ஐயா வீரமணி ஐயா ஆசிரியராம். அவர் வயசு 85 ஆச்சு. பெரியார் சொத்துக்களை அப்படியே தான் வாரிசுங்கிற மாதிரி கொண்டு வந்து அட்டையை போட்டு வச்சுருக்காரு. அது பல கோடி ரூபாய் சொத்து. அது ஒரு பக்கம் இருக்குது. இவர் சமூக நீதி காக்கிறவர். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சமூக நீதி காக்கிறவர். இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பிராமணர்களுக்கு 2 மந்திரி சபையில் 2 இடம் கொடுத்துருக்கு. இருக்கட்டும், அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தானே கொடுப்பாரு. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு பூராத்தான் அள்ளி கொடுத்துற இல்லையே. 2 மந்திரி சபை தானே கொடுத்துருக்காரு. அது சரி, அது எப்படி அவங்களுக்கு 2 கொடுத்துருக்குன்னு சொல்கிறது? உங்களுக்கு பாராட்டுறதுக்கு மனசு வரப்பட்டக்க. பட்டியலினத்தாருக்கு 8 பேர் கொடுத்துருக்குறாங்கல்ல. அவர் 8 பேர் கொடுத்துருக்காரா இல்லையா? அதே உங்களுக்கு பாராட்ட மனசு வர மாட்டேங்குது. அவன் அந்தளவுக்கு உங்களுக்கு திமுகவுக்கு அடிவரடியாக மாறிட்டீங்களா நீங்கள்? வயசுக்கு மிஞ்சி அப்படியா? நீங்கள் தானே ஏன் சொன்னீங்க ஒரு பிராமணத்தி முதலமைச்சராக இருந்தாங்களா இல்லையா? நீங்கள் என்ன பட்டம் கொடுத்தீங்க? ஜெயலலிதாவுக்கு என்ன பட்டம் கொடுத்தீங்க? சமூக நீதி காத்த வீராங்கனை. நீங்கள் தானே ஐயா கொடுத்தீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு. கேவலம் அல்ல? அன்றைக்கு அந்த அம்மாவை பார்த்து என்னென்னா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு, அவர் அமைச்சரவையில் அமைச்சர் பிராமின் இல்லையா? மைத்ரேயன் எம்பி இல்லையா? அப்போல்லாம் உங்களுக்கு வாய் எங்கே போச்சு? எங்கெங்கே போச்சு? யோசிக்கணும். பேசும்போது யோசித்து பேசணும். திமுக ஏதோ படி போடுதுங்கிறதுக்காக, திமுக உங்களுக்கு படி அளக்குது, சில காரியங்களை பண்ணி தருதுங்கிறதுக்காக அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது ஒரு வயதான மூத்த ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறவருக்கு அழகில்லை. அதுவும் பெரியார் பேரை சொல்லி ஏமாத்துறவருக்கு. நீர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீர். ஆமாம், அதான் சொல்லுவேன். வீரமணி ஐயா, நீங்கள் ஒரு ஏமாற்று பேர் வழி. அன்று ஜெயலலிதாவை ஆதரித்தீர், இன்று திமுகவை ஆதரிக்கிறீர். எந்த அடிப்படையில்? ஏதாவது உங்கள் கொள்கை இருக்குதா? சமூக நீதியா? அதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? யோசித்து பார்த்து பேசுங்க. சும்மா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசாதுங்க.